தினகரனுக்கு தனி அமைப்பு இருக்கு, தனி கட்சி இருக்கு, அவர் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறார். ஓபிஎஸ்க்கு ஒரு குழுன்னு பேர் வச்சிருக்கிறார், தனி அமைப்பு இல்லை. செங்கோட்டையன் அதிமுக நீக்கப்பட்டு அல்லது பொறுப்புகள் பறிக்கப்பட்டு அப்புறம் ஒட்டுமொத்த உறுப்பினர் பதவி நீக்கப்பட்டுன்னு அவர் ஒரு தனி ஒரு அடையாளத்தோட இருந்தார். அப்படிங்கும் போது அவங்க 2 பேரும் என்டிஏல சேருவாங்களா மாட்டாங்களா இல்ல வேற அணி அமைப்பாளன்ற போது தனி நபராக செங்கோட்டையன் வந்திருக்கிற போது அவரை தனியா தான் டீல் பண்ணணும். அவர் மனசுல ஒரு ஒரு சில நாள் மனப்போராட்டங்களுக்கு பிறகு ஒரு தெளிவு பிறந்து அவர் பார்வையில விஜய் பக்கம் நேராகவே போய் சேர்ந்துருவோம், ஒரு அணியா போய் சேர்றதுக்கு அப்படின்னு அவரும் சில கணக்குகளை போட்டிருப்பார் இல்லையா. அது ஒரு தனி மனித சுதந்திரம், தனி மனித விருப்பம். பொலிட்டிக்கல் அது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும்னா நிச்சயமாக அந்த கட்சிக்கு ஒரு பலமா அமையும். அது நிச்சயமா அரசியல் ரீதியாக அந்த அமைப்பை பலப்படுத்த சில அரசியல் விஷயங்களை கற்றுக் கொடுக்க தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளன்னு செங்கோட்டையன் அந்த இயக்கத்துக்கு பயன்படுவார். அந்த இயக்கத்தால் செங்கோட்டையனுக்கு புதிய உயர்வுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாத்தையும் அனுபவிச்சவர் தான். லைம்லைட்ல இருக்கணும் அல்லது ஏற்கனவே அனுபவித்த பதவிகளை தொடர்ந்து அனுபவிக்கணுமா அப்படிங்கிறத காலம்தான் முடிவு செய்யும்.